நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் தமத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை நாம் இறைவன் அருளால் சிறிது சிறிதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனை தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தியங்கும் புழுகளுக்கு மூடி என்ற அடிகளை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய அடிகளில் சுவாமிகள் கூறிய சில சிறப்பான கருத்துக்களை நினைவு கூர்ந்துவிட்டு பார்க்கலாம். 26வது அடி முதல் 31வது அடி வரை சுவாமிகள் எல்லா பிறப்புகளிலும் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்ததை தம் சிவ ஞானத்தால் உணர்ந்து நமக்கு கூறினார். 32வது அடியில் சிவஞானம் பெற்று வீடு பேறு அடைந்தேன் என்றார். 33வது அடி முதல் 35 வரை இறைவன் தன் உள்ளத்தின் உள்ளேயே ஓங்காரமாய் நிற்பதை கூறினார். 36, 37ஆம் அடிகளில் ஓங்கார தியானத்தால் உலக இன்பம் பொய் என்றும் இறை இன்பமே மெய் என்றும் தான் உணர்ந்ததை விளக்கினார். 38 முதல் 40வது அடி வரை சிவஞான பெருமையே கூறினார். 42, 41 முதல் 43ஆம் அடிகளில் இறைவன் இந்த பிரபஞ்சத்திலும் நம் உடலிலும் செய்யும் 5 வகை தொழில்களை உணர்ந்து உரைத்தார். 44வது அடி முதல் 48 வரை இறை அனுபவத்தின் இனிமையை நாமும் அனுபவிக்குமாறு கூறினார். 49வது அடியில் 5 விரிந்து இறையாற்றல் பிரபஞ்சத்தை இயக்கும் சூட்சுமத்தை பற்றி கூறினார். 50வது அடியில் வல்வினையேன் என்று நமக்காக வேண்டி தன்னைத்தானே வினை செய்தவராக பாவித்து நமக்கு இனி வரும் அடிகளில் உள்ள கருத்துக்களை கூற இருக்கிறார். இதை நாம் இனி பார்க்கலாம். மறைந்திட வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அதை முதலில் பார்க்கலாம். உயிர்களை பற்றி இருக்கும் வல்வினையால் அவைகளின் அறிவை மறைத்து மூடும் மாயையாகிய இருளை பற்றி சொல்கிறார் சுவாமிகள். மறைந்திட மூடிய உடம்பின் உள்ளே உள்ளவற்றையும் வெளியே தெரிபவற்றையும் அருகில் உள்ளவை தொலைவில் உள்ளவை இவை அனைத்தையும் பார்க்கவோ உணரவோ இவைகளின் உண்மைத்தன்மையை பார்க்கவோ உணரவோ அனுமானிக்கவோ இயலாதபடி எல்லாம் மறைந்து போகும்படி மூடிய மறைத்த என்கிறார் சுவாமிகள். மறைத்த என்று சொல்லாமல் மறைந்திட மூடிய என்கிறார். தாமே மறைந்து நிற்கிறது. தன் மலத்தால் தான் இப்படி மறைந்து இருக்கிறது என்பது கூட உயிர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாதபடி மூடப்பட்டிருக்கிறது. அப்படி இரும்பு திரையால் மூடியது போல மூடியிருப்பது எது? உயிர்களே மூடியிருக்கிறது. எது? மாய இருள். அது மாய இருள் என்கிறார் சுவாமிகள். நாம் மாய்வதற்கு காரணமானது என்பதால் இது மாய இருள். இதை செய்தவர் யாரென்று தெரியாதபடி மறைக்கிறது. அப்படி மறைப்பதால் இது மாய இருள் என்கிறார். உயிர்களிடம் உள்ள 5 வகை மலங்களால் இப்படி மூடப்பட்டிருக்கிறது என்பதாலும் இதை மாய இருள் என்கிறார். ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி, மாமாயை ஆகிய 5 மலங்கள் இவைகளே திரைகளாக அமைந்து மூடி மறைப்பதால் மாய இருள் ஆகிறது. உயிர்களிடம் உள்ள மலங்கள் இறை தந்ததாக கருதக்கூடாது. அவை உயிர்களில் இயற்கையாகவே வந்து சேர்ந்திருக்கின்றன. இவை இறை சக்திக்கு முற்றிலும் எதிரானவை. இறைவன் சூரியன் என்றால் இந்த மலங்கள் எல்லாம் பனி போன்றவை. சூரியன் வெளிவந்தால் பனி மறைந்து போகும். அதுபோல இறை சக்தி உள்ளே இருந்து வெளிப்பட இந்த மலங்கள் சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடும். உயிர்களின் வல்வினையால் அவற்றை பற்றி நிற்கும் இந்த மலங்கள் அறியாமையாகிய இருள் என்னும் திரையாக மாறி செயல்படுகிறது. அதனால் எல்லா உண்மைகளும் சூட்சுமமாக மறைந்து நிற்கிறது என்கிறார். மாயை என்னும் பொருளின் ஆதிக்கத்தில் இந்த இருள் இருப்பதால்
இதை மாய இருள் என்றும் சொல்கிறார். இந்த மாயையை வைத்தே இறைவன் பிரபஞ்சத்தையும் உடம்பையும் உயிர்களுக்காக படைக்கிறான். அவை உயிர்களின் அறிவை மறைக்கும் என்று தெரிந்தே படைக்கிறான். ஏனென்றால் உதாரணமாக நாம் மரம், செடி போன்ற தாவரங்களின் விதைகளை பார்க்கலாம். ஓரொரு விதையும் முளைவிட்டு முளைக்க தொடங்குவதற்கு ஒரே மாதிரி கால அளவு இருப்பதில்லை. ஓரொரு விதைக்கும் வேற வேற கால அளவு. அப்படியான அந்த விதைகள் எல்லாம் முளைக்க தொடங்கும். சில விதைகள் மண்ணில் விழுந்ததும் 4-5 நாளிலேயே முளைக்க தொடங்கிவிடும். சில விதைகள் வார கணக்கில், மாத கணக்கில் கிடந்து முளைக்கும் தன்மை உடையவை. அதுவரை அந்த விதையின் உள்ளே இருக்கும் உயிரணுக்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கு அதன் மேல் உறை போல தோல் இருக்கும். விதையின் முளைப்பு தன்மை, நேரம், அதற்கு தக்கவாறு அந்த தோலின் தடிமன் இருக்கும். மண், நீர், வெயில், காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் விதையோடு சம்பந்தப்படும் போது விதையின் உள்ளே இருக்கும் அணுக்கள் தீவிரமடையும். அப்போது மூடிய தோலாகிய உறையை உடைத்து கொண்டு முளை வெளிப்படும். அதுபோல உயிர்களை பற்றியிருக்கும் மலங்களின் தன்மைக்கேற்ப மாயையாகிய இருள் அறிவை மறைந்து நிற்கச் செய்கிறது. அறியாமை என்னும் திரையை விலக்கி அறிவை எப்படி இறைவன் வெளிப்பட செய்கிறான் என்பதே அடுத்த அடிகளில் சொல்கிறார் சுவாமிகள். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி என்கிறார். இறைவன் மாயையின் மூலம் நிலையில்லாத பிரபஞ்சத்தை படைத்து உயிர்களுக்கு உடலையும் கொடுத்து இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்கிறார். எப்படி? அறச்செயல்களும் பாவ செயல்களும் செய்யும் சுதந்திரத்தை உயிர்களிடத்திலேயே கொடுக்கிறார். அப்படி இறைவன் நமக்கு கொடுத்த சுதந்திரமே இங்கே அருங்கயிறாக கூறுகிறார் சுவாமிகள். எப்படி அது அருங்கயிறாகிறது? இந்த கயிறு சுதந்திரமாக செயல்படுவது போல தோன்றினாலும் இது நம்மை கட்டியிருக்கும் கயிறு, நம்மை இறுக கட்டியிருக்கும் கயிறு. 2 முனைகளையும் சேர்த்து முடிச்சு போட்டு கட்டியிருக்கும் கயிறு. அறம் என்ற நன்மை செய்யும் போது முடிச்சு அவிழும், தீமை செயல் செய்யும் போது முடிச்சு மீண்டும் இறுக்கமாகிவிடும். இப்படி மாறி மாறி அரிய வகையில் செயல்படுவதால் இதை அரும் கயிறு என்கிறார் சுவாமிகள். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அடுத்து நம் உடலை பற்றி இறைவன் மாயையின் மூலம் உயிர்களுக்கு தரும் உடம்பின் இழிந்த தன்மையை பற்றி கூறுகிறார். புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. இந்த உடம்பின் உள்ளே உறுப்புகளை பார்த்து வியந்து பார்ப்பதை விட பார்ப்பவர்கள் பார்த்து பயப்படுவதே அதிகம். சிலருக்கு உடம்பில் உள்ள இரத்தத்தை பார்த்தால் மயக்கமே வந்துவிடும். உள்ளே எங்கும் அழுக்கு, மலம், புழுக்கள் இதெல்லாம் நிறைந்த இந்த அழுக்கான புழு அழுக்கு நிறைந்த இந்த உடலை அழகான மினுமினுக்கும் தோலை வைத்து மூடி வைத்திருக்கிறது மாயை. புறத்தில் தோல் போட்டு சாக்கில் பொருளை கட்டி வைப்பது போல கட்டி வைத்திருப்பதை பாராட்டுவது போல இகழ்ந்து கூறுகிறார் சுவாமிகள். அதையே புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி என்று கூறுகிறார். இந்த உடலின் இழிந்த தன்மைகளை இனி வரும் அடிகளிலும் கூறுகிறார். அதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.